வணக்கம் மக்களே. தங்க விலை இன்னைக்கு 100 ரூபாய் குறையுது, நாளைக்கு பார்த்தா 200 ரூபாய் ஏறுது. இப்ப இருக்கிற விலையை விட தங்க விலை குறையுமா பாஸ்ன்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எக்கச்சக்கமா கேள்வி கேக்குறீங்க. நம்ம ஊர் தங்க விலையை இங்க இருக்கிற கடையோ இல்ல நம்ம அரசாங்கமோ தீர்மானிக்கிறது இல்ல. அமெரிக்காவில இருந்து வர அந்த டாப் 5 பொருளாதார அறிக்கைகள், அதாவது எக்கனாமிக்ஸ் ரிப்போர்ட் தான் மக்களே இதை தீர்மானிக்குது. அப்படி மார்க்கெட்டையே அதிர வைக்கிற அமெரிக்காவோட டாப் 5 பிரம்மாஸ்திர ரிப்போர்ட்டுகளை பத்தி தான் அக்டோபர் ஆணி வர டீகோட் பண்ணி அலச போற மக்களே. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நீங்க வந்து யூடியூப் சேனல் பார்க்க தேவையில்ல, நியூஸ பார்க்க தேவையில்ல, நீங்களே வந்து கோல்ட் ரேட் வந்து நாளைக்கு ஏறுமா இறங்குமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சுடும் மக்களே. சோ இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சோ வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். நம்ம முதல்ல பார்க்க போற பிரம்மாஸ்திர ரிப்போர்ட் என்னன்னா சிபிஐ ரிப்போர்ட் மக்களே, அதாவது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அமெரிக்காவில இருந்து மாசம் செகண்ட் வீக்ஸ், அதாவது 2வது வாரத்துல இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க மக்களே. இந்த ரிப்போர்ட்னா என்ன, இதனால தங்கத்துக்கு என்ன பாதிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப போன மாசம் அமெரிக்காவில இருந்து சிபிஐ ரிப்போர்ட் வந்து இப்ப 14ஆம் தேதி வந்தது பாத்தீங்களா? அதுல என்ன இருந்தது, இன்ஃபிளேஷன் வந்து 4.2% இருந்து 3.5% அப்படியே குறைஞ்சு வந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, போன மாசம் அமெரிக்காவும் ஈரானும் வந்து அந்த அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போனதுனால கச்சா எண்ணெய் விலை வந்து அப்படியே கம்மியாயிட்டு, அமெரிக்காவில பெட்ரோல் டீசல் விலை, டிரான்ஸ்போர்ஷன் விலை எல்லாமே கம்மியாயிட்டு அவங்க வந்து இன்ஃபிளேஷன் வந்து அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதாவது விலைவாசியை வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. அதனாலதான் இந்த மாசம் 14ஆம் தேதி வந்து வெளியான அந்த சிபிஐ ரிப்போர்ட்ல இன்ஃபிளேஷன் ரிப்போர்ட் வந்து 4.2 இருந்து 3.5% குறைஞ்சு வந்திருக்கு மக்களே. இதனால அமெரிக்க அரசாங்கம், அதாவது ஃபெட் பேங்க் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்ப விலைவாசி கட்டுக்குள்ள இருக்குது, அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்கன்ட்டு உலகத்துல இருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் யோசிப்பாங்க மக்களே. அதனால அமெரிக்கா ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டான், அதனால எப்படி இல்ல டாலர்ல முதலீடு பண்ணா நம்மளுக்கு லாபம் அதிகமா கிடைக்காது, அதனால வெளியே வந்துட்டு நம்ம தங்கத்துல முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு தங்கத்து பக்கம் வருவாங்க. ஒருவேளை அமெரிக்காவில இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா, அதாவது விலைவாசி அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா, ஐயோ நம்ம நாட்டுல இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குது, அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போதைக்கு குறைக்க வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா ஃபெட் பேங்க் யோசிப்பாங்க. இதனால உலகத்துல இருக்க பெரிய முதலீட்டாளர்கள் என்ன யோசிப்பாங்க, ஃபெட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா வச்சிருக்கா, அதனால அங்க பணத்தை போட்டா நம்மளுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும், தங்கத்துல போட்டா பணம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டாலர்ல வந்து பணத்தை கொட்டுவாங்க. அப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆகும் போது தங்க விலை வந்து அப்படியே தானா குறைய மக்களே. இதுதான் மக்களே இந்த சிபிஐ ரிப்போர்ட் வந்து 2வது வாரத்துல வந்து தங்கத்துல ஏற்படுத்தும் தாக்கம். இப்ப புரியுதுங்களா இந்த சிபிஐ ரிப்போர்ட்னா என்னன்னு? நாம அடுத்ததா பார்க்க போற 2வது பிரம்மாஸ்திர ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்எஃப்பி ரிப்போர்ட், அதாவது நான் ஃபார்ம் பேரோல்ஸ் சொல்லுவாங்க மக்களே. அதாவது அமெரிக்காவில விவசாய துறையை தவிர்த்து மற்ற துறைகள்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற சொல்ற ரிப்போர்ட் தான் இந்த என்எஃப்பி ரிப்போர்ட். இந்த என்எஃப்பி ரிப்போர்ட் வந்து நம்ம தங்கத்துல வந்து எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும்னா பாத்தீங்கன்னா மக்களே, தெளிவா சொல்றாங்க, கவனிச்சு பாருங்க. போன மாசம் வந்து அமெரிக்காவில வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போம். அப்ப என்ன நினைப்பாங்க உலகத்துல இருக்க பெரிய முதலீட்டாளர்களா, அப்பா அமெரிக்காவில நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா டாலர்ல வந்து முதலீடு பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும், தங்க விலை வந்து கம்மியாகும். சரிங்களா? இது முதல் தாக்கம். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அமெரிக்காவில வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன யோசிப்பாங்க, அமெரிக்காவில நிறைய பேர் வேலை இல்லாம சுத்தி நிக்கிறாங்க சும்மா, அதனால அமெரிக்கா பொருளாதாரம் வந்து இப்போ டல்லா இருக்குது, அதனால டாலர்ல இருந்து ஒதுக்கிட்டு நம்ம தங்கத்துல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப என்ன ஆகும், டாலர் வந்து வீக் ஆகும், தங்கம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். மக்களே இப்ப புரிஞ்சுதுங்களா என்எஃப்பி ரிப்போர்ட்னால இந்த தங்கத்துக்கு வந்து எப்படி பாதிப்பு பிளஸ் லாபம் வரன்ட்டு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாம அடுத்ததா பார்க்க போற பிரம்மாஸ்திர ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, அமெரிக்கா ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் டிசிஷன், அதாவது ஃபெட் பேங்க் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிக்கிற நாள் மக்களே. இந்த ரிப்போர்ட் வந்து உலக பொருளாதாரத்தை அப்படியே தலைகீழா திருப்பி போடுற அளவுக்கு திறமை அதிகமா இருக்கு மக்களே. அதாவது இந்த ரிப்போர்ட் வந்து வருஷத்துக்கு 8 வாட்டி, அதாவது 1.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த ரிப்போர்ட் வந்து மீட்டிங் வச்சு வெளியிடுவாங்க மக்களே. இந்த ரிப்போர்ட்னால நம்ம தங்கத்துக்கு வந்து என்ன லாபம் என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெட் பேங்க் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏத்துனாங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டாலரோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும், தங்க விலை வந்து அப்படியே கம்மியாகும். அதே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சாங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டாலரோட மதிப்பு அப்படியே கம்மியாகும், தங்கத்தோட மதிப்பு அப்படியே அதிகமாகும். எக்ஸாம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க் வந்து வச்சுப்போம் சரிங்களா, அதுல வந்து எப்படி, அதாவது பிக்ஸ்ட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15% ஏத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைப்போம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம வீட்டுல இருக்கிற பீரோல இருக்கிற தங்கம் வந்து நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது, அப்படியேதான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்காது. அதனால அந்த தங்கத்தை வித்துட்டு நம்ம எடுத்துன்னு போயிட்டு அந்த பணத்தை பேங்க்ல எப்படில போட்டா நம்மளுக்கு 15% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதே மாதிரிதான் அந்த அமெரிக்காக்காரன் வந்து அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனானா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெட் பேங்க்ல வந்து டாலர்ல எடுத்துன்னு போயிட்டு முதலீடு பண்ணுவாங்க, அமெரிக்கா எடுத்துன்னு போயிட்டு பாண்டுல போயிட்டு முதலீடு பண்ணுவாங்க. ஏன்னா அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா கிடைக்கும்.
கிடைக்கும். ஒருவேளை ஃபெட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா பெரிய முதலீட்டாளர்களா என்ன யோசிப்பாங்க, இப்ப அமெரிக்காக்காரன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டா அதனால டாலர் வந்து வீக் ஆயிடும், அதனால நம்ம வந்து சேஃபா அதுல இருந்து வெளியே வந்துட்டு தங்கத்துல முதலீடு பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், டாலர் வந்து வீக் ஆகும், தங்கம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் மக்களே இந்த ஃபெட் பேங்க் மீட்டிங்னால நம்ம தங்கத்துக்கு வரப்போற லாபமும் நஷ்டமும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம நாலாவதா பார்க்க போற பிரம்மாஸ்திர ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி, அதாவது நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சி ரிப்போர்ட் மக்களே. இந்த ஜிடிபி ரிப்போர்ட் வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அமெரிக்காவில வந்து வெளியிடுவாங்க. இந்த ஜிடிபி ரிப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து அமெரிக்காவில வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ வந்து அமெரிக்காவோட பொருளாதாரம் நல்லா இருக்குது, அதனால டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும், தங்க விலை வந்து அப்படியே குறையும். ஒருவேளை இந்த ஜிடிபி ரிப்போர்ட் வந்து கம்மியா வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அமெரிக்காவில வந்து பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது மக்களே, அதனால வந்து அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு அமெரிக்கா டாலர் வந்து வெளியே வந்துட்டு எல்லாரும் தங்கத்துல முதலீடு பண்ணுவாங்க. அப்போ வந்து தங்க விலை வந்து ஏறும். இதை வந்து நம்ம ஊர்ல ஒரு அண்ணாச்சி கடை வந்து நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நம்ம அண்ணாச்சி கடையில வந்து நல்லா வியாபாரம் நடக்குது, எல்லாரும் வந்து பொருளை வந்து அங்கதான் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அவர்கிட்ட வந்து நிறைய பணம் வந்து சேரும். அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு, அதனால அவர் நிறைய லாபமும் கிடைக்கும். அதனால அவர் என்ன நினைப்பாங்க, எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் பொருளை போயிட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. இதேதான் மக்களே அமெரிக்காவில் நடக்குது. அதாவது அமெரிக்காவில் வந்து ஜிடிபி ரிப்போர்ட் நல்லா வருதுன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து நிறைய பிசினஸ் வந்து நல்லா நடக்குது, அதனால வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால பெரிய முதலீட்டாளர்கள்லாம் யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரம் இப்ப நல்லா இருக்குது, அதனால அமெரிக்கா டாலர்ல எடுத்துட்டு போயிட்டு முதலீடு பண்ணலான்ட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கொட்டுவாங்க. அப்ப என்ன ஆகும், டாலர் வந்து இன்னும் மேல வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு தங்கத்தை போட்டு அப்படியே கீழே போட்டு அமுக்கும். ஒருவேளை ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி வந்து அப்படியே கம்மியா வந்தா உலக பெரிய முதலீட்டாளர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்ப அமெரிக்காவில் வந்து ஜிடிபி கம்மியா வந்திருக்குது, இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம் அமெரிக்கால அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா டாலர்ல இருந்து அப்படியே பின்னாடி ஓடியாந்து தங்கத்துல எடுத்துன்னு வந்து முதலீடு பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, டாலர் வந்து வீக் ஆயிட்டு தங்கம் வந்து அப்படியே ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் மக்களே இந்த அமெரிக்காவோட ஜிடிபி வந்து வெளியாகும் போது நம்ம கோல்ட் ரேட்டுக்கு வந்து ஏற்பட போகும் தாக்கமும் நன்மைகளும். இப்ப புரிஞ்சுதுங்களா? நம்ம அடுத்ததா அஞ்சாவதா ஃபைனலா பார்க்க போற பிரம்மாஸ்திர ரிப்போர்ட் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம். அதாவது அமெரிக்காவில் வந்து நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்க அரசாங்கத்திட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு, எங்களுக்கு உதவித்தொகை வேணும்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க மக்களே. அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் ரிப்போர்ட்டை வந்து வாரம் இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுவாங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து அதிகமா வந்தா, அதாவது அதிகமான என்னன்னா நிறைய பேருக்கு வேலை போயிட்டு அந்த உதவித்தொகையை கேட்டு நிறைய பேர் விண்ணப்பிச்சாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ல வந்து வேலையின்மை வந்து அதிகமா வரும். அதனால என்ன நடக்கும்னா, அமெரிக்காவில் வந்து வேலையை நிறைய பேருக்கு இல்லாம இருக்கிறாங்க, அதனால வந்து அமெரிக்காவில் பிசினஸ் டல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து இப்ப டல்லா இருக்குது, அதனால டாலரும் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உலகத்துல இருக்க பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, டாலர்ல இருந்து வெளியே வந்து தங்கத்துல வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த ரிப்போர்ட் வந்து கம்மியா வந்ததுன்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்து வேலை போலப்பா, நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க, கொஞ்சம் மெம்பருக்கு தான் வேலை போயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல வந்ததுன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரம் நல்லா இருக்கு, நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, அதனால இந்த ரிப்போர்ட் வந்து கம்மியா வந்திருக்கு அப்படின்ட்டு உலகத்துல இருக்கிற பெரிய முதலீட்டாளர்களா யோசிச்சு அமெரிக்காவோட டாலர்ல வந்து மறுபடியும் வந்து பணத்தை கொட்டுவாங்க. அப்ப என்ன ஆகும், டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும், தங்க விலை கம்மியாகும். இப்ப புரியுதுங்களா? இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் மூலமா நம்ம தங்கத்துக்கு வரப்போற பாதிப்பும் மற்றும் நன்மைகளும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 ரிப்போர்ட் பத்தி உங்களுக்கு தெளிவா நான் கிளியரா விளக்கி இருக்கிறேன். சோ மக்களே, நாம கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இந்த ரிப்போர்ட் மட்டும் இல்லாம பிபிஐ மற்றும் ரீட்டைல் சேல்ஸ் இன்னும் குட்டி குட்டியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா நாம பார்த்த அந்த ரிப்போர்ட் எல்லாமே, அந்த டாப் 5 ரிப்போர்ட் எல்லாமே உலக மார்க்கெட்டே அப்படியே தலைகீழா புரட்டி போற ரிப்போர்ட். அதனாலதான் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நான் வந்து உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருந்தேன் மக்களே. சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், வேலவா கந்தா குமரா, நீ வந்து கோல்ட வந்து பாதிக்க போற அந்த டாப் 5 ரிப்போர்ட்டை பத்தி பேசிட்ட, அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம ஊருக்கு என்னப்பா சம்பந்தம்? அமெரிக்காக்காரன் அவனோட நாட்டோட பொருளாதாரத்தை வச்சு ரிப்போர்ட்டை வச்சு சொல்றான், அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம நாட்டுக்கு என்னப்பா பிரச்சனை, நம்மளுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்ட்டு உங்க மைண்ட்ல யோசிக்கிறது நல்லாவே எனக்கு தெரியுது மக்களே. இப்ப நான் சொல்ற தெளிவா கவனிச்சு பாருங்க. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட 80% வந்து இந்த அமெரிக்கா டாலர்ல தான் மக்களை ஏற்றுமதி இறக்குமதி ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தங்கமும் டாலர் மூலமா தான் ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்க. அதாவது இந்த தங்கத்தை வந்து நம்ம ஆப்பிரிக்காவில இருந்து இறக்குமதி பண்ணணும்னா ஆப்பிரிக்காவுக்கு வந்து நம்ம இந்திய ரூபாயை வந்து கொடுத்து நம்ம வாங்க முடியாது, நம்ம இந்திய ரூபாயை டாலரா மாத்தி தான் அந்த டாலரை பயன்படுத்தி தான் அந்த தங்கத்தை வந்து நம்ம நாட்டிலே இறக்குமதி பண்ண முடியும். இப்ப புரியுதுங்களா இந்த டாலரோட கனெக்ஷன் வந்து நம்ம தங்கத்துல வந்து எப்படி இடிக்குதுன்ட்டு? அதாவது இப்ப வந்து அமெரிக்காவில வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு டாலர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சா அப்ப என்ன ஆகும், டாலர் வந்து கம்மியாகும், நம்ம இந்தியா ரூபாய் மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். எப்படின்னா நம்ம இந்திய ரூபாயை கொடுத்தா டாலர் வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும், ஏன்னா டாலர் வந்து வீக்கா இருக்கு. அப்போ நம்ம வந்து தங்கத்தை வந்து நிறைய வாங்கி வைக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே போச்சுன்னா டாலர் ரேட் வந்து அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், நம்ம கையில இருக்கிற காசை நம்ம இந்திய ரூபாயை வந்து அதிகமா செலவு பண்ணி அந்த டாலரை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம தங்கத்தை வந்து இறக்குமதி பண்ண வேண்டியதா வரும். இப்ப புரியுதுங்களா நம்மளோட பணம் வந்து எப்படி இழப்பு ஏற்படுது? இதனாலதான் மக்களே இந்த டாலர் வந்து உலக மார்க்கெட்டே வந்து புரட்டி போடுற ஒரு விஷயமா இருக்குது இப்ப வரைக்கும். சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன் அந்த டாப் 5 அந்த ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு நான் தெளிவா சொன்னேன்ட்டு. இப்போ வந்து நீங்க வந்து தங்க விலை ஏறுமா இல்ல இறங்குமா
அப்படின்ட்டு இந்த டாப் 5 ரிப்போர்ட்டை வச்சு நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாலே தங்க விலை வந்து நாளைக்கு இறங்குமா அப்படின்ட்டு இந்த ரிப்போர்ட்டை வச்சு உங்களாலேயே கணிக்க முடியும் மக்களே. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். நான் தெளிவா சொல்லியிருக்கேன்ட்டு நான் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இது போன்ற மேலும் மேலும் டீகோடான இன்ஃபர்மேஷன்ல வந்து நான் வந்து கொண்டு சேர்க்க முடியும். சோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சோ மீண்டும் அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பை பை.